This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் இல்லையா, அந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா ஆப்ஸ் வரும். வித் இன்டர்னல் ஆடியோ, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இந்த மாதிரி நிறையா விதமாக இருக்கும். நம்ம ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப் எடுத்திருந்தேன், நம்ம வந்து இப்போது மொபிசன் ஆப் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து வேறு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ஏசட் ரெக்கார்டர் அப்படின்ற ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு சில நேரம் வந்து நம்ம மொபைலே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்குரியது இருக்கும். ஆனால் வந்து அது வந்து நமக்கு வந்து சிலது வால்யூம் இருக்காது, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம பேசுறது கேட்காது. அதனால் இந்த மாதிரி இதை ரெக்கார்டரை எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான், இது நம்ம ரெக்கார்ட் பண்ணதான். இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. நம்ம பேக் வந்துட்ட பிறகு நம்ம வந்து அந்த ஐகான் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த ஐகானை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி வந்து நான் இப்போ அந்த ஆப்பில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த 2 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது பாஸு. இந்த பாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சர்க்கிளாக இருக்கும், அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணும்போது இந்த டேஷ் டபுள் டேஷ் இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ளே ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எண்டு, க்ளோஸ் பண்ணுறது. நம்ம வந்து வீடியோ முடிச்சிட்டோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இப்படி ஸ்க்ரால் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகுதா. ஸோ இப்போ நான் யூடியூப் வந்திருக்கேன், இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படின்னா அதை நமக்கு ஃபிங்கர் வச்சு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிடும். எண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அது வந்து சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆன உடனே அது உங்களோட ஃபைல்ஸில் போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.